என் பழனி நாதனுக்கு அரஹரோஹரா, ஏறுமயில் வேலனுக்கு அரஹரோஹரா. தென் பழனி நாதனுக்கு அரஹரோஹரா, ஏறுமயில் வேலனுக்கு அரஹரோஹரா. ஹரஹரோஹரா முருகா ஹரஹரோஹரா, ஹரஹரோஹரா சண்முகா ஹரஹரோஹரா. சுவாமி மலை நாதனுக்கு அரஹரோஹரா, திருச்செந்தூர் வேலனுக்கு அரஹரோஹரா. சுவாமி மலை நாதனுக்கு அரஹரோஹரா, திருச்செந்தூர் வேலனுக்கு ஹரஹரோஹரா. பர்த்திபுரி நாதனுக்கு ஹரஹரோஹரா, பர்த்திபுரி நாதனுக்கு அரஹரோஹரா. சக்தி வடி வேலனுக்கு ஹரஹரோஹரா, சிவசக்தி வடி வேலனுக்கு அரஹரோஹரா. ஹரஹரோஹரா முருகா அரஹரோஹரா, ஹரஹரோஹரா சண்முகா அரஹரோஹரா. தென்பழனி நாதனுக்கு அரஹரோஹரா, ஏழுமயில் வேலனுக்கு அரஹரோஹரா. ஹரஹரோஹரா முருகா அரஹரோஹரா, ஹரஹரோஹரா சண்முகா அரஹரோஹரா. சுவாமிமலை நாதனுக்கு அரஹரோஹரா, திருச்செந்தூர் வேலனுக்கு அரஹரோஹரா. பர்த்திபுரி நாதனுக்கு அரஹரோஹரா, சக்தி வடி வேலனுக்கு அரஹரோஹரா. சிவசக்தி வடி வேலனுக்கு அரஹரோஹரா. அரஹரோஹரா முருகா அரஹரோஹரா, அரஹரோஹரா சண்முகா அரஹரோஹரா. அரஹரோஹரா முருகா அரஹரோஹரா, அரஹரோஹரா சண்முகா அரஹரோஹரா. தென்பழனி நாதனுக்கு அரஹரோஹரா, ஏறுமயில் வேலனுக்கு அரஹரோஹரா. சூப்பர் சூப்பர். ஒன்றும் இல்லை, அந்த காமேஸ்வரிஜி நீங்களா பாடினல் காதல் விழுந்திருக்கு, அந்த மாதிரிதான் தோணித்தேன். ஹலோ, ஆமா, காமேஸ்வரி பாடினாங்க. காமேஸ்வரி வாய்ஸ் தான் கேட்டது. கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். அது வரைக்கும் என் காது ஓகே. உங்களுக்கு கேட்கறதா நான் பேசுறது, இல்ல அது கஷ்டமா இருக்கா? கேட்கறது சார், நன்னா கேட்கறது. ஓகே ஓகே, ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. ஸோ ஏதோ 2 மொபைலையும் லேப்டாப்பையும் வச்சுன்னு ஏதோ அட்லீஸ்ட் ஐ கேன் நவ் கேட்க முடியறது, உங்களுக்கும் எங்களை கேட்க முடியாது. நல்லதா இருக்கு. என்ன பிரச்சனைங்கிறது அப்புறம் பார்த்துக்கலாம். ஸோ டெய்லி சொல்ற மாதிரி தன்வந்திரி ஸ்லோகம் சொல்லலாம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய தன்வந்திரயே அமிர்த கலசஹஸ்தாய சர்வாமய விநாசாய ஸ்ரீலோக்யநாதாய தன்வந்தரி மகாவிஷ்ணுவே நமः. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய தன்வந்திரயே அமிர்த கலசஹஸ்தாய சர்வாமய விநாசாய ஸ்ரீலோக்யநாதாய தன்வந்தரி மகாவிஷ்ணுவே நமः. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய தன்வந்திரயே அமிர்த கலசஹஸ்தாய சர்வாமய விநாசாய ஸ்ரீலோக்யநாதாய தன்வந்தரி மகாவிஷ்ணுவே நமः. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. டெய்லி எல்லாரும் வேண்டிக்கிறதுனால நல்ல எல்லாருக்குமே உடம்பு ஆரோக்கியத்தோட இருக்கு. இன்னைக்கு போய் டாக்டர்கிட்ட ஃபாலோ போயிட்டு வந்திருந்தேன். அதாவது ஒரு 2 மாசம் கழிச்சு கூப்பிட்டுருந்தேன். ஸோ அதுக்காக போயிருந்தேன். எல்லாம் பர்ஃபெக்டா இருக்கு அப்படின்னா ஓடி கிடி எல்லாம் பார்த்தோம். எல்லாம் ஓட முடிஞ்சது, எல்லாம் எதெல்லாம் பண்ண சொன்னாலும் அதெல்லாம் பண்ண முடிஞ்சது. ஸோ நீங்க எல்லாரோட ஆசீர்வாதங்கள், நல்ல விஷயங்கள், தன்வந்திரியோட இது கிருப்பை. ஸோ உடம்பு இப்ப எனக்கும் கொஞ்சம் நல்லா குணமாயிட்டு வருது. எல்லாருக்குமே உடம்பு நல்லா இருக்கணுங்கிறதுக்காக வேண்டிக்கிறோம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. வெரி நைஸ் டு ஹியர் சார். தேங்க்யூ ஜி, தேங்க்யூ ஜி, தேங்க்யூ. பிரார்த்தனை ஸ்லோகம் யார் சொல்றது? நான் சொல்றேன் சார். புவனா வெங்கட்ராமன். புவனாஜி.
சொல்லுங்க. सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करल्लोकशङ्करम्. சூப்பர் ஜி, வெரி நைஸ். 9th லேந்தாம்மா? ஸ்லோகா சொல்லுங்க, அப்புறம் 10th லேந்து. ஓ 9th சொல்லட்டுமா? முதல் ஸ்லோகா சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் சொல்லணுமா? அப்புறம் 10. முதலா? ஓகே. ஆமா, முதல். பிடிஎஃப் வச்சிருக்கேன், அதுல சொல்லிடுறேன். அதான் சரியா வருது எனக்கு. भज गोविन्दं भज गोविन्दं गोविन्दं भज मूढमते सम्प्राप्ते सन्निहिते काले नहि नहि रक्षति डुक्रिं करणे. அப்புறம் சொல்லலாமா 10th? ஆமா. 10th இருந்து ஆரம்பிக்கும். वयसि गदे काम विकार शुष्के नीरे. சொல்லட்டுமா? சொல்லுங்கம்மா. शुष्के नीरे गक्कासारः क्षीणे विद्ये कः परिवारः जाते तत्त्वे कः संसारः. मा कुरु धनजन यौवन गर्वं हरति निमोषात् कालः सर्वं मायामयमिदमखिलं हित्वा ब्रह्मपदं त्वं प्रविश विदित्वा. दिनयामिन्यौ सायं प्रातः शिशिरवसन्तौ पुनरायातः कालक्रीडति गच्छत्यायुस्तददिनमुञ्यात्याशावायुः. द्वादशमञ्जरिकापिरशेषः कथितो वैयाकरणस्यैषः उपदेशो भूतविद्यानिपुणैः श्रीमच्छङ्कर भगवच्चरणैः. काते कान्ता धनकद चिन्ता वातुलचिन्तव नास्ति नियन्ता त्रिजगति सज्जन संगतिरेका भवति भवार्णवतरणे नौका. अंगं कलितं फलितं मुण्डं दशन विहीनं जातं तुण्डं वृद्धो यादि गृहीत्वा दण्डं तदमिदमुञ्जत् यासा पिण्डम्. अग्रे वक्मि पृष्ठे भानुर्रात्रौ सुभगत् समर्पितजानुः करदलभिक्षस्तरुदलवासस्तदपि न मुञ्जत् याशाभाषः. 18th சொல்லுங்க. 18. कुरुते गंगा सागर गमनं व्रत परिपालन मतवाधानं ज्ञान विहीन सर्वमतेन भजति न मुक्तिं जन्मशतेन. வெரி நைஸ். ரொம்ப நல்லா சொல்லுங்க. 5வது ஸ்லோகம் சொல்றது மிஸ் பண்ணிட்டேன். சொல்லிடுங்க சார். சாரி சார், அது நான் எடுத்து வச்சிருந்தேன், அதை மறந்துட்டேன் சார். जटिलो मुंडी लुज्जित केश काषायाम्बर बहुकृत वेशः पश्यन्नपि च न पश्यति मूढ उदर निमित्तं बहुकृत वेशः. சூப்பர், வெரி நைஸ். थैंक यू. जय श्री कृष्णा. तो 18வது ஸ்லோகத்துல பார்த்தோம் எப்படி சுரேஸ்வராச்சாரியர் சொல்லியிருக்கார். கங்கா சாகரம் செய்வது, யாத்திரை பண்றது, தானம் பண்றது, விரதம் இருக்கிறது, இதெல்லாம் செய்தாலும் ஞானம் இல்லைனா நமக்கு முக்தி கிடைக்காது அப்படின்னு ஞானத்தை பெருசுபடுத்தி அதோட மகிமையை சொல்லியிருக்கார். 19வது ஸ்லோகத்துக்கு போலாம்.
சுரமந்திரதரு மூல நிவாசையா பூதலமஜினௌ வாசः சர்வ பரிகிரக போக தியாக கஸ்ய சுகம் ந கரோதி விராகः. சுரமந்திர சுரமந்திர கோவில், தரு மரம் முதலியும் இருக்கு, மூல கீழே, நிவாசக வசிப்பது, ஷையா படுக்கை, பூதலம் தரை, அஜினம் மான், வாசக உடை, சர்வ எல்லா, பரிகிரக உடைமைகள், போக தாகம், தியாக விடுவது, கஸ்ய யாருடைய, சுகம் சுகம், ந இல்லை, கரோதி செய்வது, விராக சமநிலை, வைராக்கியம். கோவில்களில் மரங்களின் கீழ் வசிப்பது, தரையை படுக்கையாக்குவது, மாந்தோல் உடை உடுப்பது, எல்லா உடைமைகளை மற்றும் அவற்றின் தாகத்தை துறவுவது. இந்த மாதிரி யாருக்குத்தான் வைராக்கியம் சமநிலையில் சுகம் கிடைக்காது, அதாவது இந்த மாதிரி யாரு வைராக்கியத்தோடு இருக்காளோ அவளுக்கு சுகம் கிடைக்காம இருக்காது, இந்த மாதிரியான சமநிலையில் இருக்காளுக்கு யாருக்குத்தான் சுகம் கிடைக்காது அப்படின்னு இது நித்யானந்தர் அப்படின்னு ஆதிசங்கர் அவரோட ஒரு சிஷ்யர் எழுதியிருக்கார். ஒவ்வொரு வருஷனா பார்க்கலாம். சுரமந்திர தரு மூல நிவாச சுரமந்திர சுர மந்திர மந்திர் இல்ல மந்திர மமில் ஆகாத் கொடுத்து சுரமந்திர தரு மூல தரு குரில் எழுத்துகள், மூ நெடில் எழுத்து, மூல நிவாச நிவா வா நெடில் எழுத்து, எழுத்து சொல்ல சஷ் கரெக்டா ஷார்ட்டா விழும். சுரமந்திர தரு மூல நிவாச ஷையா, ஷையா ய அண்ட் ய ரெண்டும் இருக்குதுல, ஷையா பூதலமஜினௌ வாசஹ, பூதலமஜின, பூ நெடில் எழுத்து, அப்புறம் எல்லாமே குறில் எழுத்துகள், தலம இம்மண்ட ஜாயின் பண்ணிக்கலாம், மஜினம் சொல்லிடலாம். ஷையா பூதலமஜினௌ வாசஹ சர்வ பரிகிரக போக தியாக, சர்வர் பார்க்கிறது, பரிகிரக ரிக்ர ரீமில் ஆகாத் கொடுத்து, சர்வ பரிகிரக போக தியாக, போக தியாக தியாக में ஆகாத் கொடுத்து, சர்வ பரிகிரக போக தியாக கஸ்ய சுகம் ந கரோதி விராக, கஸ்ய கமிராக சுகம் ந கரோதி, சுகன் சுகன் இல்ல, சுகம் ந கரோதி விராக. சுரமந்திர தரு மூல நிவாச ஷையா பூதலமஜினௌ வாசஹ சர்வ பரிகிரக போக தியாக கஸ்ய சுகம் ந கரோதி விராக. முதல்ல தோட்டக்காச்சாரியா ஒரு கபடமான ஒரு சாதுவை பத்தி சொல்லியிருந்தார். இங்க நிஜமான ஒரு துறவி பத்தி சொல்றார். யாரு தனக்குள்ள இருக்கிற தாகத்தை எல்லாம், இந்த போகத்தை தியாகம் பண்றது, எல்லா உடைமைகளோட போகத்தையும் தியாகம் பண்றது, அந்த மாதிரியான தனக்குள்ள இருக்கிற போகத்தை எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு இருக்கிறவாளை பத்தி சொல்றார் நித்யானந்தர். வெளியுலகத்தை பத்தி, அதுல இருக்கிற சுகத்தை நாடாமல் தனக்குள்ளே சந்தோஷமா இருக்காரே, அந்த மாதிரியான வைராக்கியம் உள்ளவங்களை பத்தி சொல்றார். இந்த ஸ்லோகம் வைராக்கியத்தை பத்தி. வைராக்கியம் அப்படின்னா ஒரு அலட்சியம், எல்லாத்துக்குமே ஒரு சமநிலையமா இருக்கிறது,
வெளி உலகத்து மேல பாசங்கள் இல்லாமல், வெளி உலகத்துல இருந்து வர விஷயங்களுக்கெல்லாம் ஒரு போகம் இல்லாமல், அதுக்கான ஒரு தாகம் இல்லாமல் இருப்பது வைராக்கியம். அதுல எல்லாருக்குமே சந்துஷ்டம் கிடைக்கும், சுகம் அதுலதான் இருக்கு. ஏன்னா யார்கிட்ட நிறைய பணம் இருந்தாலும் அவளுக்கு நிறைய பார்த்திருக்கோம், சுகம் கிடைக்கிறது இல்லை. ஆனா ஒண்ணுமே இல்லாதவாள் நிறைய பேரை பார்க்கிறோம், சுகத்துல இருக்கா. ஒரு ஊர்ல ஒரு ஞானி இருந்தாராம், எல்லாத்தையும் துறவி இருக்கார். 3 பேரும் கற்களை மட்டும் வச்சுருந்தார் தனக்கு. இந்த 3 கற்களையும் ஒரு துணியில கட்டி வச்சுட்டு அவதான் அவர்கிட்ட இருக்கிறது. உட்காரச்சு இந்த 3 கற்களையும் இந்த 3 தனித்தனியா உட்காத்தி அது மேல உட்கார்ந்து இருப்பார் தியானம் பண்றதுக்கு. ஏன் கற்கள் மேல உட்கார்றாருன்னா, அதுக்கு இல்லப்புறம் ஏதாவது பூச்சி அது மாதிரி ஏதாவது பாம்பு இதெல்லாம் இருந்தா அது கீழே போயிடும், அவரை படுத்தாது. இவரும் அவரை படுத்த மாட்டார், கல் மேல உட்காந்துருப்பார். தூங்கறச்ச தலைக்கு ஒரு கல்லு, இடுப்புக்கு ஒரு கல்லு, காலுக்கு ஒரு கல்லு அப்படின்னு இந்த 3 கல்லையும் வச்சு அந்த கற்கள் மேல படுத்துட்டு இருப்பார். தண்ணி விழுந்தாலும் மழை விழுந்தாலும் அது பாட்டுக்கு கிழிந்து போயிட்டு இருக்கும், இவரை படுத்தாது. இவர் அதை இந்த கல்லுகள் எல்லாம் கட்டியிருந்த ஒரு துணி இருக்கும், அந்த துணியை ஓடி போத்திண்டு அவர் பாட்டுக்கு தூங்கிட்டு இருப்பார். நல்லா தூக்கத்துக்கு கவலையே இல்லை. அந்த மாதிரி அங்க இருக்கிறவா எல்லாம் இவரை பார்த்து அவருக்காக பகல்ல தானியங்கள்லாம் கொண்டு வந்து சமைச்சு கொடுக்குறா. அதை சாப்பிட்டு அவர் பாட்டு சுகமா இருக்கார். அன்னைக்குன்னு ஒரு ராஜா அந்த அந்த வழியா பாக்குறச்ச இவரை பாக்குறாரு, என்ன இப்படி இருக்காரு, பாவம் எவ்வளவு கஷ்டப்படுறாரு, கல்லு மேல படுத்துக்கிறாரே அப்படின்னு ஒரு நாளைக்கு அவர் தன்னோட சேவகன் அனுப்புறா, இந்த இந்த ஞானியை நம்ம வீட்டுக்கு அழிச்சுன்னு வாங்கோ, மகளுக்கு எடுத்துன்னு வாங்கோ அப்படின்னு. அண்ட் நீங்க திரும்பி வரலன்னா உங்களுக்கு மரணம் தான், நீங்க எப்படியாவது அந்த ஞானியை அழிச்சுன்னு வரணும் அப்படிங்கிற. இந்த சேவகர்கள் எல்லாம் அங்க போய் ப்ளீஸ் வாங்கோ, நீங்க வரலைன்னா எங்களுக்கு மரண தண்டனை கொடுத்துருவார், நீங்க வாங்கோ அப்படின்னா இவர் உடனே அவர்கிட்ட இருக்கிற அந்த துணியில அந்த 3 கல்களையும் எடுத்துன்னு வந்தார். இவரை வந்து நல்ல உபசரிப்போட வரவழைக்கிறார், நல்ல உணவு எல்லாம் கொடுக்கிறார் ராஜா. அதெல்லாம் கொடுத்துட்டு படுத்துக்கிறதுக்கும் நல்ல ஒரு மெத்தையும் நல்ல ஒரு பெட்டில் போய் இதுல படுத்துங்கோ அப்படிங்கிறார். இந்த ஞானியும் அவரோட இந்த கையில இருக்கிற இந்த ஒரு கட்டை, அந்த ஒரு கட்டை பார்த்துட்டு ஏதோ பாவம் ஏதோ வச்சுட்டு இருக்கிற போல இருக்கு, அவரோட சாமான் போல இருக்கு அப்படின்னு அவரோட ரூம்லயே அந்த கட்டையும் வைக்கிறா. இவர் ராத்திரிக்கு தூங்கறச்ச அந்த கல்லுகள் 3 கல்லுகளையும் எடுத்து வச்சு எப்பொழுதும் படுத்துக்கிற போல அந்த படுக்கை மேலேயே அந்த 3 கல்லையும் வச்சு அது மேல படுத்துன்னு தூங்குறார். அடுத்த நாள் காலையில எழுந்துக்கிறார் ஹாப்பியா, நல்லா தூங்கினேளா, நல்லா தூங்கினேன். படுக்கை எப்படி இருந்து, அங்க இருக்கிற படுக்கை தான் இங்கேயும் எனக்கு படுக்கை. என்ன அப்படின்னா, ஏதோ இந்த 3 கற்கள் தான் எனக்கு படுக்கை. உங்களுக்காக இந்த மாதிரி இவ்வளவு நல்ல பெட்டெல்லாம் போட்டு கொடுத்தோம், நீங்க அதை படுக்காம கல்ல போய் படுக்கிறீங்களேன்னு. கல்லோ பெட்டோ அது பெரிய விஷயம் இல்லை, எதுல தூக்கம் வருதோ அதுதான் படுக்கை. நீங்க எந்த மாதிரியான ஒரு படுக்கையிலையும் படுத்துக்கலாம், சில்கு, நல்ல பஞ்சு மத்தை, டன்லப்பு எது வேணாலும் வச்சு நீ படுக்கலாம். டன்லப் வந்து மெத்தை இல்லை, பஞ்சு மெத்தை வந்து படுக்கல, சில்குங்கிறது மெத்தை இல்லை. எதுல தூக்கம் வருதோ அதுதான் மெத்தை, அது கல்லா இருந்தாலும் அதுதான் மெத்தை. அது அப்படி சொன்னப்புறம் தான் அவருக்கு புரிஞ்சது, ஆஹா இந்த ஒரு சின்ன விஷயம் நமக்கு புரியாம போச்சு, இவரை போய் இவருக்கு இது நல்லதா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதாச்சுன்னு வரும், அவருக்கு என்ன நல்லதுன்னு அவருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. ஏன்னா இந்த மாதிரி நிறைய பணம் இருந்தாலும் இன்னும் வேணும் இன்னும் வேணும் அப்படின்னு தான் வெளியில இருக்கிற உலகத்துல இன்னும் வேணும் அப்படின்னு தான் மனசு போயிட்டு இருக்கும். ஷா அண்ட் ஷா அப்படிங்கிறோம், ஷா அதாவது ராஜாக்களுக்கும் ராஜாவா இருக்கிறவா, ஷஹன்ஷாவா இருக்கிறவா. அவளுக்கு இருக்கிற இந்த ஆசைகள் எல்லாம் துளி துளி ஆசைகள் தான். ஒரு ஷஹன்ஷா வந்து
ஒரு மலை மேல நடக்க போறார், காட்டுக்குள்ள போறார், மலை மேல போயிட்டு இருக்கார். போறச்சா இன்னும் மேல மேல போறச்சா நல்ல குளிர் இருக்கு. அவர் வந்து நல்ல பெருசா துணி எல்லாம் போட்டுன்னு வந்திருந்தார். அங்க ஒரு யோகியை பாக்குற ஒரு பாட்டு உட்காந்து அந்த குளிர்லயும் உடம்புல ஒரு துணி இல்லாம உட்காந்து அவர் பாட்டுக்கு தியானம் பண்ணிட்டு இருக்கார். இந்த ராஜா வந்து அவர்கிட்ட ஒரு என்கிட்ட நிறைய துணி இருக்கு, நான் பிக்ஷை கொடுக்கறதுக்காக தான் வந்துட்டு இருக்கேன், எல்லாருக்கும் யாருக்கு தேவையோ அவளை கொடுக்கறேன், உங்களுக்கு உங்களை பார்த்தா உங்களுக்கு இந்த இந்த துணி உங்களுக்கு தேவைப்படும் போல இருக்கு, அதனால நான் அந்த துணியை தரேன் அப்படின்னு சொல்றாராம். அவன் இந்த யோகி சொல்றான், எனக்கு எதுக்கு இந்த துணி, இல்ல இவ்வளவு குளிருதேனா, எனக்கு பகவான் தான் துணி கொடுத்திருக்காரு, அது போதும் எனக்கு அப்படின்னு. எங்க பகவான் கொடுத்த துணினா, இந்த தோல் கொடுத்திருக்காரே அதான் பகவான் கொடுத்த துணி, அதுல எனக்கு இருந்துக்க முடியும். நீ வந்து இது யாருக்கு வேணுமோ அவள்கிட்ட கொடு, யாருக்கு தேவைப்படுறதோ அவளுக்கு கொடு. பிச்சைக்காரர்கள் இருப்பா, அவளுக்கு பிக்ஷைக்கு வேணும், பிக்ஷை கேட்டு இருப்பா, அவளுக்கு கொடு. யாருக்கு ரொம்ப தேவை இருக்கோ அவ கேட்டு இருப்பா, நாடுறாளோ அவளுக்கு கொடு அப்படின்னு. சரி அப்படின்னு அந்த ராஜா கிளம்பிச்சு. அந்த ராஜாட்ட கேட்கிறான், நீ இப்ப எங்க போயிட்டு இருக்க, எதுக்கு இந்த மாதிரி? இல்லை, நானும் காட்டுல வந்து கொஞ்சம் தியானம் எடுத்துக்கிறதுக்காக வந்திருந்தேன். எதுக்கு தியானம் எடுத்துக்க வரேன்னா, நான் எனக்கு வந்து அடுத்த பக்கத்து இருக்கிற ராஜ்யத்தின் மேல போர் எடுக்க போறேன் அடுத்த வாரம், அதுக்காக கொஞ்சம் மனசை செயல்படுத்துறதுக்காக நான் இந்த காட்டுக்குள்ள வந்தேன். ஏன் உன்ட்டதான் நாடு இருக்கே, இல்ல என்கிட்ட நாடு இருந்தாலும் அந்த ராஜ்யம் இதையும் நம்ம என்ன சேர்த்து வச்சுன்னா எனக்கு இன்னும் பணமும் சௌரியமும் வரும், அதுக்காக தான் நான் அது மேல படம் எடுக்க போறேன். அப்ப அந்த யோகி சொல்றாராம், இந்த ஊர்லயே அதிகமா பிச்சை தேவை இருக்கிற பிச்சைக்காரன் நீதான், இந்த துணியை நீயே வச்சுக்கோ, ஏன்னா உன்ட்ட எல்லாம் இருந்தாலும் இன்னும் வேணும் வேணும் உனக்கு தான் தேவை இருக்கு, உன்ட்ட எல்லாம் இருந்தாலும் உனக்கு தேவை யாருக்கு இருக்குங்கிறது உங்களுக்கு தான். இல்லாதவள் பத்தி பிரச்சனை இல்லை, யார் தேடுறாளோ, யாருக்கு இன்னும் தேவைன்னு இருக்கோ அவளுக்கு கொடு. அது மாதிரி இருக்கிறவா நீ தான் முதல்ல வந்தேன் தெரியுத, அதனால அந்த துணியை உனக்கே வச்சுக்கோ. ஏன்னா எவ்வளவுதான் பழங்க ஷெஹன்ஷாவா இருந்தாலும் சரி, இன்னும் வேணும் வேணும் வேணுங்கிற மனசு இருந்ததுன்னா ஹாப்பினஸே கிடைக்காது, சுகம் கிடைக்காது. ஆனா ஒண்ணுமே இல்லாம இந்த மாதிரி கல்லுல படுத்துட்டு இருக்கிறதும், இந்த ஸ்லோகத்துல சொன்ன மாதிரி கோயில்ல படுத்துட்டு இருக்கிறதோ, மரத்துக்கீழே படுத்துட்டு இருக்கிறதோ, வெறும் தரையில படுத்துட்டு இருக்கிறதோ, ஒன்னும் துணியே இல்லாம வெறும் மாந்தோலை உடுத்திட்டு படுத்துட்டு இருக்கிறதோ, அந்த மாதிரி இருக்கிறவாள் கூட இந்த போகத்தை எல்லாத்தையும், இந்த ஆசைகள் மேல இருக்கிற தாகத்தை எல்லாத்தையும் விட்டாலே போரும். அந்த மாதிரி இருக்கிறவாளுக்கு சுகம் தானா கிடைக்கும். ஏன்னா அந்த சுகம்ங்கிறது வெளி உலகத்துல இல்ல, உள்ளதான் இருக்கு. பிரம்மன் வந்து இந்த உலகத்தை படைக்கறச்ச இந்த சுகத்தை வந்து மனிதன்டேந்து தள்ளி வைக்கணும், எப்படியாவது ஒழிச்சு வைக்கணும், அப்பதான் அவன் இந்த சுகத்தை தேடறதுக்காக கர்மங்களை பண்ணிட்டு இருப்பான். எங்க வைக்கலாம் அப்படின்னு ஆலோசனை பண்ணிட்டு இருக்கலாம். சில பேர் சொல்லலாம் இந்த கடலுக்கு கீழே வைக்கலாம், இல்ல கடலுக்கு கீழே வச்சாலும் இந்த மனிதன் எப்படியாவது இந்த கடலுக்கு கீழே போய் கொண்டு போய் கொடுத்துட்டு அத சுகத்தை கிடைச்சிடும் அவனுக்கு. சரி மலை உச்சியில வைக்கலாம்னா மலை உச்சி கூட அவன் போய் ஏறி போய் படிச்சது எடுத்துன்னு வந்துருவான். இப்ப எங்கதான் வைக்கிறது அப்படின்னு யோசிக்கிறச்ச பிரம்மனுக்கு ஐடியா தோன்றதுதான், அந்த மனிதனுக்குள்ளேயே வச்சாதான் அவனுக்கு அந்த சுகம் சட்டுன்னு கிடைக்காது. ஏன்னா உள்ள தேட மாட்டான். இப்ப பிலிம்ஸ்ல எல்லாம் கூட பார்ப்பேன், அந்த வில்லனுக்கு வந்து வில்லன்டேந்து ஏதாவது ஒரு ரொம்ப ஏதாவது அவன் கண்ணில் படாம இருக்கணும் அப்படின்னா அதுக்கு அந்த ஹீரோ என்ன பண்ணுவான், அந்த வில்லனோட வீட்டுக்குள்ளே வச்சிடலாம், அவன் வீட்டுக்குள்ளதான் தேட மாட்டான் அப்படின்னு சொல்ற மாதிரி பிரம்மன் வந்து மனிதனோட மனசுக்குள்ளே வச்சுட்டான்னா அவன் உள்ளுக்குள்ள தேட மாட்டான், அவனுக்கு கிடைக்காது சுகம், சுகத்துக்கு பின்னாடியே தெரிஞ்சுட்டு இருப்பான் அப்படின்னு. அந்த மனசுக்குள்ள இருக்கிறது தான் சுகம், வெளி உலகத்துல இருக்கிறது சுகம் இல்லை. வெளி உலகத்துல எது கிடைச்சாலும்
அதுலேயும் சுகம் கிடைக்காது. இந்த மாதிரியான ஒரு துறவியை பத்தி இந்த ஸ்லோகத்துல சொல்லியிருக்கார். பகவத்கீதையிலையும் ரொம்ப அழகா பகவான் சொல்லியிருக்கார். பிரஜஹாதி யதா காமான் சர்வான் பார்த்த மனோகதான் ஆத்மன்யேவாத்மனா துஷ்ட ஸ்தித பிரஜ்ஞஸ்ததோச்யதே. ஸ்தித பிரஜ்ஞன் யாரு அப்படிங்கறச்ச அதுக்கு பகவான் சொல்றார், எப்போது ஒருவர் தன் மனதில் வரும் ஆசைகளை துறக்கிறாரோ மற்றும் தன்னிலே ஆத்ம திருப்தி அடைகிறாரோ அந்த மாதிரியான நிலையான புத்தியுள்ளோர் அவாதான் என்று கூறப்பட்டிருக்கிறது. அவாதான் ஸ்தித பிரஜ்ஞா அப்படின்னு பகவான் சொல்லிருக்க. ஸ்தித பிரஜ்ஞனா தனக்குள்ள இருக்கிறது தான் ஹாப்பினஸ். அந்த ஹாப்பினஸ் எப்படியாவது தனக்கு கிடைக்கணும் அப்படின்னு இருக்கிற அந்த மாதிரி துறவிகள் தான். ஆனா வெறும் வெளி உலகத்துக்காக துறவல, அனுபவிச்சுட்டு துறவர் தான். எல்லாம் தெரியும் இருந்தாலும் துறவர் தான். அதுதான் சரியான துறவி. ராமகிருஷ்ண பரமஹம்சர் பத்தி ரொம்ப அழகான ஒரு கதை இருக்கு. அவர்கிட்ட வந்து ஒரு லேடி வந்து தன்னோட குழந்தைய அழிச்சுட்டு வராராம் ராமகிருஷ்ண பரமஹம்சர்ட்ட. எதுக்கு வந்திருக்கே அப்படின்னு கேட்டேன்னா, என்னோட பையன், அந்த பையன் பார்த்தோன்னா அப்படி குண்டா ஓவர் வெயிட்டா இருக்காராம். என்னாச்சு இந்த பையனுக்கு அப்படின்றாராம். இந்த பையனுக்கு என்ன சொல்லி கொடுத்தாலும் தெரியல, அவனுக்கு இந்த மாதிரி இந்த ஸ்வீட் சாப்பிடணும்னு ஒரு கிரேவிங் இருக்கு. எப்ப பார்த்தாலும் இந்த ஸ்வீட்டுக்கு பின்னாடி தான் ஸ்வீட்டு சாப்பிடுவான். ஸ்வீட்டு சாப்பிட்டு சாப்பிட்டு வெயிட் ஆகிட்டே போறது. அவனோட ஸ்வீட்டு சாப்பிடுறத நிறுத்த வைக்கணும் அப்படிங்கிறதான். அதுக்கு ராமகிருஷ்ணர் சொல்றான், சரி பண்ணலாம், 2 வாரம் கழிச்சு வாங்கோ, அப்புறமா பண்ணலாம். 2 வாரம் கழிச்சு அந்த அம்மா வந்து தன்னோட குழந்தைய திரும்பி அழிச்சுன்னு வரலாம். ராமகிருஷ்ணர் அந்த பையனோட தலைமையில கையை வச்சுட்டு அவனை பக்கத்துல உட்காத்தி வச்சு தன்னோட யோகிக் பவரும் தன்னோட பேச்சிலையும் தன்னோட முழு தியானத்தையும் அவன் மேல கொடுத்து அந்த பையனுக்கு ரொம்ப நல்லா சொல்லி கொடுக்குறான். இந்த ஸ்வீட்டுங்கிறது உன் உடம்புக்கு நல்லதில்லை, உன் உடம்பு ரொம்ப கெட்டு போயிடுச்சுன்னா அப்புறம் உனக்கு இந்த வாழ்க்கையில நீ எதுக்காக வந்திருக்கங்கிற விஷயம் உனக்கு கிடைக்காம போயிடும் அப்படின்னு நல்லா அறிவுரை எல்லாம் சொல்றான். அந்த பையன் உடனே இனிமே நான் வந்து ஸ்வீட்டு சாப்பிட மாட்டேன் அப்படிங்கிறான். ஸ்வீட் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் வீட்டுக்கு போயிடான். 2 நாள் கழிச்சு ஒரு ஒரு 2 வாரம் கழிச்சு அந்த அம்மா திரும்பி வராளா, நீங்க பண்ணது நிஜமாவே மிராக்கல் தான், என் பையன் இப்ப வந்து ஸ்வீட் சாப்பிடுறது இல்லை அப்படிங்கிறான். ரொம்ப நல்லது, நானும் ஹாப்பியா இருக்கேன். அந்த அம்மாவுக்கு அப்புறம் அம்மா சொல்றாளாம், எனக்கு ஒரு டவுட் ஆனா என்ன அப்படின்னு, இந்த மாதிரி நீங்க கை வச்சே அவர் மேல அவனு பக்கத்துல உட்காந்து அவனுக்கு எல்லா போதனை எல்லாம் கொடுத்தேன், அவன் விட்டுட்டான். இதை நீங்க அன்னைக்கே பண்ணிக்கலாமே, 2 வாரம் கழிச்சு நீ ஏன் வரணும்னு சொல்றேன் அப்படின்னாராம். அதுக்கு ராமகிருஷ்ணர் சொல்றாரா, எனக்கும் இந்த ஸ்வீட் சாப்பிடுற பழக்கம் உண்டு, அது எப்படி விடுறதுன்னு எனக்கே நானும் யோசிச்சு பார்க்கல. அந்த 2 வாரத்துல நான் அந்த ஸ்வீட் சாப்பிடறத விட்டேன், அப்பதான் எனக்கே புரிஞ்சது அது என்னதுங்கிறது. அதுக்கப்புறமா தானே நான் அவனுக்கு போதனை பண்ண முடியும். நான் அவனுக்கு போதனை பண்ணிட்டு நானே ஸ்வீட் சாப்பிட்டு இருந்தா அதுல என்ன அது நல்லது இல்லை, அதனாலதான் 2 வாரம் கேட்டேன். சோ அவ வந்து துறவின்னா அனுபவிச்சுட்டு தவிர்த்திருக்கா. அவளுக்கு இது தெரியாம இல்லை, இதுல இருந்து என்ன வருதுன்னு தெரியும், இருந்தாலும் அதெல்லாம் அனுபவிச்சதுதான் அவளுக்கு புரியுது. அதெல்லாம் சுகம் இல்லை, நமக்குள்ளதான் சுகம் இருக்கு அப்படின்னு யார் பண்றாளோ அந்த மாதிரியான ஆளுக்கு சுகம் எப்படி வராம போகும் அப்படிங்கிறார். எல்லா இடத்துலயும் இருக்கு, எல்லா உபனிஷத்துலயும் பார்த்தேன்னா அது சொல்லிருக்கு. கைவல்ய உபனிஷத் அதுல ந கர்மணா ந பிரஜயா தனே ந தியாகே நைகே அமிர்தத்வமானசுஹு பரேண நாகம் நீதம் குஹாயாம் விப்ராஜதே யத்யதயோ விஷந்தி. ரொம்ப ஃபேமஸ் ஸ்லோகம். ந தியாகே நைகே அமிர்தத்வமானசுஹு ந கர்மணா ந பிரஜயா தனே ந தியாகே
நைகே அமிர்தத்வமா நசுஹு பரேண நாக்கம் நிஹிதம் குஹாயாம் விப்ராஜதே யத்யதயோ விஷந்தி. ந கர்மணா வேலையே இல்ல, ந பிரஜையா குழந்தைகளா இல்ல, தனேன தனம்னால இல்ல, தியாகே நைக்கே வெறும் தியாகத்தினாலதான் அமிர்தத்வமா நசுஹு அமிர்தத்துவம் கிடைக்கும். பரேண நாக்கம் நிஹிதம் குஹாயாம் விப்ராஜதே யத்யதயோ விஷந்தி. இந்த சொர்க்கலோகத்திலும் தாண்டி இந்த சித்தத்துல உட்கார்ந்து இருக்குது. இதை யார் தேடுறாளோ அவளுக்கு தான் இது கிடைக்கும் அப்படின்னு கைவல்ய உபனிஷத்துல இருக்கு. வைராகிய சதகத்திலையும் இதே மாதிரியான ரொம்ப அழகான ஒரு ஸ்லோகம். போகே ரோக பயம், குலே च्युति பயம், வித்தே நிருபாலாத் பயம், மானே தைன்ய பயம், பலே ரிபு பயம், ரூபே ஜராயா பயம், சாஸ்திரே வாதி பயம், குணே खल பயம், காயே கிருதாந்தாத் பயம், சர்வம் வஸ்து பயான்விதம், புவி நிருணாம் வைராகியமேவா பயம். இந்த படத்துல எல்லாம் பாரு, இதை பார்த்தா பயம், அதை பார்த்தா பயம் அப்படின்னு கமலஹாசன் சொல்ல மாதிரி ரொம்ப அழகான இது ஸ்லோகம். இது எங்கே தேடி கண்டுபிடிச்சா ரொம்ப அழகா இந்த ஸ்லோகம் பார்த்தேன். போகே ரோக பயம். யார் ரொம்ப போகம் பண்றாளோ, என்ஜாய் பண்றாளோ அவளுக்கு ரோக பயம். ரோகம்னா வியாதி ஏதான் வந்துருமே அந்த பயம். குலே च्युति பயம், அதாவது நல்ல ஒரு சோசியல் பொசிஷன்ல இருக்கிறவாளுக்கு அச்சுத்தி பயம், கீழே விழுந்துருமோங்கிற பயம். வித்தே பணத்துல, நிருபாலாத் பயம், அதாவது பக்கத்துல இருக்கிற ஊர்ல இருக்கிற இந்த ராஜாக்கள்லாம் இதை புடுங்கிட போயிடுவாளேங்கிற பயம். மானே தைன்ய பயம், மானம் இருக்கிறவாளுக்கு அவமானம் ஆயிட போறதேங்கிற பயம். பலே ரிப்பு பயம், பலமா இருக்கிறவாளுக்கு ரிப்பு யார், நம்மளோட சத்ருகளோட பயம். ரூபே ஜராயா பயம், யார் ரொம்ப அழகு இருக்காளோ அவளுக்கு ஜராயா முதுமை, ஓல்டேஜ் பயம். சாஸ்திரே வாதி பயம், சாஸ்திரம் யாருக்கு தெரியுமோ அவளுக்கு நம்மளோட யாராவது டிபேட் பண்ண போறாளேங்கிற பயம். குணே கல பயம், யாருக்கு குணங்கள் இருக்கோ அவளுக்கு இந்த குணங்கள்லாம் ஏதாவது நம்ம சேஞ்ச் ஆயிட போறதே அப்படிங்கிற பயம். காயே கிருதாந்தாத் பயம், உடம்புக்கு மரண பயம். காயே கிருதாந்தாத் பயம். சர்வவஸ்து பயான்விதம் பூவி, எல்லா விஷயங்களும் பயத்தோட இருக்கு இந்த உலகத்துல. வைராகியமேவா பயம், வைராகியம் மட்டும்தான் பயம் இல்லாமல் இருக்கும். தியாகே நைக்கே அமிர்தத்வமானுஷு, தியாகத்துல இருக்கிறது தான் அமிர்தத்துவம் கிடைக்கும். அதே மாதிரி வைராகியம் இருந்தாதான் இருக்கும் பயம் இல்லாமல் இருக்க முடியும், சுகம் கிடைக்கும். இந்த வெளி உலகத்துல இருந்து நமக்கு நிறைய கம்ஃபர்ட் கிடைக்குமா இருக்கும், பணத்தினால நல்ல ஒரு வீடு கிடைக்கிறதா இருக்கும். ஆனா பணக்காரன் நார்மலா பார்த்தீங்கன்னா வருத்தத்தோட தான் இருப்போம். நிறைய பணம் இல்லாதவா ஹாப்பியா இருப்பா. ஏழையா இருக்கிறவாள்லாம் அன்ஹாப்பின்னு நினைக்கிறவா நம்ம தான் முட்டாள். ஏழையா இருக்கிறவா ஹாப்பியா தான் இருப்பா. பணக்காரன் அதை விட ஜாஸ்தி பயத்துல இருப்பான். ஆனா எல்லாத்தையும் தியாகம் பண்ணவாளுக்கு எப்பொழுதுமே சுகம் கிடைக்கும். அதுதான் கஸ்ய சுகம்னு கரோதி விராக. யார் விராக பண்ணாலும் அவளுக்கு எப்படி சுகம் கிடைக்காம இருக்கும் அப்படின்னு ஆச்சாரியார் சொல்லியிருக்கார். சுரமந்திர தரு மூல நிவாச ஷய்யா பூதல மஜினம் வாச சர்வ பரிகிரஹ போக தியாக கஸ்ய சுகன்ன கரோதி விராக. சார், நான் சித்ரா பேசுறேன். சொல்லுங்க. எனக்கு ஒண்ணு கேட்கணும்னு தோணுது. தப்பா இருந்தா என்ன மன்னிச்சிருங்க. இப்போ கேளுங்க. நீங்க சொன்ன சுகத்துக்கும் நிம்மதிக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு?
அவர் வந்து ரொம்ப அழகான ரொம்ப அழகான அவர் கேள்வி. வந்து படுக்கையில கல்லு படுக்கையில படுத்துன்றதுனால அவருக்கு சந்தோஷம் இருந்தது சொன்னேன். அதே மாதிரி பெட்டுல அங்க போய் படுத்த அப்புறமும் சந்தோஷமா இருக்காரு, சந்தோஷமா தூங்கினாருன்னு சொன்னேன். இப்போ எனக்கு என்ன கேள்வினா, ஆசையினால வர்ற சந்தோஷத்துக்கு சுகத்துக்கு சந்தோஷமா இல்ல மனசு நிம்மதியா? ஆசையினால வர சுகபோகங்களுக்கு சந்தோஷம் ஏற்படுறதா இல்ல மன நிம்மதி வருதா? எதனால அது மன நிம்மதியா சந்தோஷமா? பர்ஃபெக்ட் கேள்வி. இது அதுக்குன்னு ஒரு கதை வச்சிருந்தேன், சொல்லாம இருந்தேன் ஆக்சுவலி. அதாவது சுகம்ங்கிறது என்ன அப்படின்னா, ஒண்ணு இந்திரியங்களுக்கு சுகம், இன்னொன்னு நமக்குள்ள இருக்கிற இந்த ஆத்மாவுக்கு சுகம். சோ இந்த ஆத்மாவுக்கு சுகம், ஆத்ம சுகம், இது வந்து நிம்மதி அப்படிங்களா? அதாவது சுகம்ங்கிறது என்னது? எந்த மாதிரி சுகம்? சரி, சுகம்ங்கிறது எல்லாமே சுகம்னு வச்சுக்கலாம். இந்த நிம்மதியும் ஒரு விதமான சுகம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஆனா நம்ம நாடுவது என்ன மாதிரியான சுகம்? எது நித்தியமான சுகமோ அதுதான் நமக்கு தேவையானது. அனித்தியமான சுகம், இந்த இந்திரியங்களுக்கு கிடைக்கிற சுகம் எல்லாம் அனித்தியமானது. அது வந்துட்டு போயிட்டு இருக்கும். ஆனால் நமக்குள்ள இருக்கிற இந்த ஆத்மாக்கான சுகம் அது நித்தியமான சுகம், அது மாறாத சுகம். அந்த சுகம் வந்து எதனால கிடைக்கிறது? நிம்மதினால கிடைக்கிறது. நிம்மதி எதனால கிடைக்கிறது? இது போரும் அப்படிங்கிற ஒரு மனசுனால கிடைக்கிறது. இதான் முதல்ல ஸ்லோகத்திலேயே பகவான் ஆச்சாரியார் சொன்னது. முதல் ஸ்லோகத்தை பார்த்தாக்கள்ளும், அதாவது பஜ கோவிந்தம் சொல்றோம். அதுக்கு அடுத்த ஸ்லோகத்துல பார்த்தேன்னாலும் போருங்கிற மனசுதான் வேணும். அப்படிதான் ஆச்சாரியார் சொல்றார். இந்த போருங்கிற மனசு எப்ப வருதோ, என்ன சொல்ற, எல்லபசே நிஜ கர்மோபாத்தம், எது நம்ம பண்றோமோ அதனால கர்மத்தினால எது கிடைக்கிறதோ அது போரும் வித்தந்தேன வினோதய சித்தம். அதை வச்சுட்டு நீ உன்னோட மனசை வினோதம் பண்ணிக்கோ அப்படிதான் ஆச்சாரியர் சொல்லியிருக்காரு. அதாவது போருங்கிற தன்மை அது உள்ளுக்குள்ள இருக்கு. அந்த நிம்மதி நீங்க சொன்னது கிட்டத்தட்ட அதுதான். நிம்மதிங்கிறது கூட அது வெளியிலேருந்து வரதா இருந்ததுன்னா அது அனித்தியமானது, அது போயிடும், அது திருப்பியும் துக்கத்துக்கு தான் வரும். ஏன்னா துக்காலயம் தான் இந்த உலகம்ங்கிறது. சோ அது அந்த நிம்மதிங்கிறது வெளி உலகத்திலேருந்து வந்ததுன்னா அந்த சுகம் கூட அனித்தியமானது. எந்த மாதிரியான சுகம், எந்த மாதிரியான நிம்மதி அப்படின்னா அது நமக்குள்ள இருந்ததுனாதான். வெளியிலேருந்து இருக்கிறது எனக்கு வேண்டாம், உள்ளுக்குள்ளேயே எனக்கு சுகம் இருக்கு அப்படிங்கிற ஒரு நிம்மதி, அந்த உள்ளுக்குள்ள இருக்க அந்த சுகம், அந்த உள்ளுக்குள்ள அந்த நிம்மதி தான் நமக்கு வேணும் அப்படின்னு ஆச்சாரியர் சொல்றார். அதான் எதுல நம்ம மனசு நிம்மதி அடையிறதோ, அது எதுல நிம்மதி வேணும்னு நாம நினைக்கிறோமோ அதுதான் நிம்மதி. அது கடவுள்கிட்ட நம்ம அதுல ஒண்ணு கொஞ்சோண்டு நீங்க சொன்னதுல ஒன்னே ஒண்ணு மட்டும்தான் அடிஷன். அது என்னன்னா அது வெளியிலேயும் வர வேண்டாம், நமக்குள்ளே இருக்கணும். அந்த நிம்மதியும் இதுதான் வேணும்னா அது வெளியிலேருந்து வரதா விஷயமா இருந்ததுன்னா அது இருக்கக்கூடாது. அந்த விஷயம் நமக்குள்ளேயே இருந்ததுன்னா, நம்ம மனசு நிம்மதியை தேடி போகணும்னா நம்ம எதுல நிம்மதின்றத நாம தான் நம்ம உள்ளுக்குள்ள இருக்கிறத நாம புரிஞ்சுக்கணும். அவ்வளவுதான். நமக்குள்ள இருக்கிறதா இருக்கு. இந்த வைராக்கியம் வேணும்ன்றதுதான் இந்த உபனிஷத்துலயும் என்ன சொல்றது, வைராக்கியம் இருந்தா நமக்கு பயமே இருக்காது. அப்படிதான் இந்த பர்தாரி சொல்லியிருக்கார். அந்த மாதிரி நமக்குள்ள இருக்கிறது நமக்கு பயம் கொடுக்காதது, அந்த மாதிரியான விஷயத்தை பத்தி தான் இங்க படிச்சுட்டு இருக்கோம். அதுதான் நிம்மதி அப்படின்னு சொல்லலாம், சுகம் சொல்லலாம், எது வேணாலும் சொல்லிக்கோங்கப்பா, வார்த்தைகள் முக்கியம் இல்லை. இந்த கைவல்ய உபனிஷத்துல ந கர்மணான பிரஜயா தனே ந தியாகே நைகே அமிர்தத்வமா நசுஹு பரேண நாகம்
நீதம் குஹாயாம் விப்ராஜதே யத்யதயோ விஷந்தி நத்தியாகே நைக்கே. தியாகத்தை மாதிரி வேற ஒண்ணுமே இல்லை. எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு சொல்றதுக்கு ரொம்ப ஈஸி. நான் இப்படி டெய்லி சொல்றதுல ஒண்ணுமே ரொம்ப ஈஸியான விஷயம், பண்றது ரொம்ப கஷ்டம். ஆனா இது நம்ம ஏன் படிக்கிறோம்? ஏன்னா ஒரு நாளைக்கு ஒரு நாள் அது கொஞ்சம் கொஞ்சமா சுலபமாயிட்டு போகும். உடனே ஒரு ராத்திரியில நம்ம சடனா எல்லாத்தையும் விட்டு கொடுத்துருவோம், எல்லாத்தையும் துறவிடுவோம், அதெல்லாம் நடக்கிற காரியமே இல்லை இதெல்லாம். ஆனா நம்ம கொஞ்சம் கொஞ்சமா இதை புரிஞ்சுக்கணும். இப்ப நீங்க சொல்றது இதே விஷயம் தான் சொல்றேன். நிம்மதிதான் மனசுக்குள்ள இருக்கு அதெல்லாம் சொல்லிட்டு அந்த பிளஸ் அப்படின்னு ஒண்ணு போடுறோம் பாருங்க, வெளியிலேருந்து வரக்கூடாது அப்படின்னு. அந்த வெளியிலேருந்து வரக்கூடாது, நமக்கு ஏதாவது ஒரு சுகம் நமக்கு என்னன்னே தெரியாது. இப்ப எந்த மாதிரியான ஒரு சுகத்தையும் நம்ம சுகம் அப்படின்னு சொன்னோம்னா அது வெளியில இருந்தான் நமக்கு வந்துட்டு இருக்கு. இது வரைக்கும் வந்தது அதுதான். தூக்கம் அதுதானா அப்படின்னா அதுவும் வெளியில இருந்து வருது. வாய்க்கு ருசியா தான் இருக்கு, அது சுகமா, அதுவும் வெளியில இருந்து தான் வருது. பாக்குறதுக்கு ரொம்ப அழகான ஒரு பச்சை பச்சேல்னு ஒரு மரம், அதுதான் சுகமா, அதுவும் வெளியில இருந்து வருது. காதுக்கு நல்ல பாட்டு தான் பகவானோட நமக்கு எடுத்து இசையும் பகவானும் ஒன்று, அது பாட்டு கேட்டுன்னு இருக்கலாம், அதான் சுகமா அப்படின்னு அதுவும் வெளியில இருந்து வருது. எதெல்லாமே நமக்கு சுகம் அப்படின்னு என்னன்னு கேட்டாலே நமக்கு அதோட எந்த மீனிங் கொடுத்தாலும் நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது வெளி உலகத்திலேருந்து தான் வரும். உள்ளுக்குள்ள என்ன சுகம் இருக்குன்னே நமக்கு தெரியாது. நம்ம டெய்லி இந்த மாதிரி படிச்சுட்டு இருக்கிறதுல ஜஸ்ட் இதுல நமக்கு என்ன படிக்கிறதுனால நமக்கு என்ன வருதுன்னா அந்த மாதிரி ஒண்ணு இருக்குங்கிறது நமக்கு புரியுது. அது என்னங்கிறது நமக்கு தேடலாம் அப்படிங்கிற ஒரு மனசு வருது. அப்படிங்கிறதுனாலே நமக்கு அது தெரியும். அது என்னைக்காவது நமக்கு புரியும் அந்த சுகம்னா என்னன்னு. இப்ப அது நம்ம எனக்கே இல்லை, நானும் அந்த பதவிக்கெல்லாம் இன்னும் வரல அந்த சுகம் என்னன்னு தெரியறதுக்கு. உங்களுக்கு நீங்க சொல்லல இது சுகம்னா என்ன அப்படின்னு கேட்கறது நல்லவிட அதை கேட்கல. எனக்கு சுகம்னா என்ன அப்படின்னு எனக்கு ஒரே ஒரு சுகம் நான் தெரிஞ்சின்றது, ஒரு வாட்டி கிருஷ்ணர் ஜெயந்திக்கு என்கிட்ட சுத்தமா பைசா இல்லை, ஒரே 10 ரூபாய் மட்டும் இருந்தது. அதனால நான் வெத்தலை பாக்கு வாழைப்பழம் மட்டும் வாங்கினேன். பூவுக்கு பாரிஜாத பூ பக்கத்துல மரத்துல இருந்து எடுத்துட்டேன், பக்கத்து வீட்டுல இருந்து. ஆனா நம்ப மாட்டேன், 3 நாள் 4 நாள் ஆகியும் அந்த பூ வாடவே இல்லை. நான் மனசுல ரொம்ப கவலைப்பட்டேன். இந்த வருஷம் பண்றதுக்கு முடியலையேன்னு, பட்சணம் பண்ணி அதெல்லாம் பண்ணி எல்லாம் செய்யறதுக்கு. ஆனா அந்த 4 நாள் அது வாடாம அப்படியே புத்தம் புதுசா இருந்த அதை பார்த்தது எனக்கு உள்ள இருந்த அந்த நிம்மதி, அந்த சந்தோஷம், அது சொல்றதுக்கு வார்த்தை இல்லை. அது நான் நினைக்கிறேன் அதுதான் எனக்கு சந்தோஷம், நிம்மதியா கொடுத்துருக்கு. மத்த எந்த நிம்மதியை விட இது பெரிய நிம்மதின்றது என்னுடைய வாழ்க்கையில எனக்கு ஒரு வாட்டி இது வந்த ஒரு இது நான் நினைக்கிறேன். ரொம்ப நல்லா இருக்கு. கரெக்ட். அதுதான் மனசுக்குள்ளே இருந்து இருக்கு, அது உள்ளுக்குள்ளே எங்கேயும் இருக்கு. அதுக்கும் வெளி உலகத்துக்கும் ஒன்றும் சம்பந்தம் இல்லாம இருக்கு. கிட்டத்தட்ட இதுக்கும் வெளி உலகத்துக்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு சுகம் இது ஒண்ணு. அந்த மாதிரி ஒரு சுகம் தான் சுகம். குட் எக்ஸாம்பிள். எனிவே உங்களோட கேள்விக்கு பதில் சொல்ல முடிஞ்சதுன்னா தெரியல, பட் எது முடிஞ்சதோ சொல்றேன். எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு சொல்றேன். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. நன்றி சார். நன்றி. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. இன்னையோட கிளாஸ் இங்கே முடிச்சுக்கலாமா? கேள்வி கொஸ்டின் ஆன்சர்லயே ஐயோ நீங்க தான் பிடி, சும்மா என்ன போய் மாட்டின்னு முடிச்சுக்கலாம். இன்னைக்கு 9:50 ஆயிடுச்சு ஆல்ரெடி. நாளைக்கு எல்லாருக்கும் ப்ராக்டிஸ் பண்ற மாதிரி கிளாஸை கொஞ்சம் சின்னதா வச்சுட்டு, ஆனா இந்த மாதிரி கேள்வி யாருக்காவது இருந்தாலும் ஐ திங்க் அதுவும் நல்லது தான். நம்ம கேள்விக்கு பதில் சொல்றதுனால நமக்கு இன்னும் கத்துக்கிறதுக்கு தான் கிடைக்கிறது. ஸோ யாருக்காவது வருத்தமா இருந்ததுன்னா நாளைக்கு டெஃபினட்டா எல்லாருக்கும் ப்ராக்டிஸ் பண்றதுக்கு சான்ஸ் கொடுப்போம். நாளைக்கு வெள்ளிக்கிழமை வேற, சில லாங் வீக்கெண்டு, நல்லா தூங்கலாம். ஸோ நாளைக்கு ஷுவரா எல்லாருக்குமே ப்ராக்டிஸ் சான்ஸ் கொடுக்கலாம். இன்னியோட கிளாஸ் இங்கேயே முடிச்சுக்கலாம், இஃப் யூ டோன்ட் மைண்ட். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா சார். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா சார். தேங்க் யூ. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா சார். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா சார். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா சார். தேங்க் யூ. Jai Shri Krishna sir, thank you.